மீகா 7வது அதிகாரம் 11வது வசனம். மீகா 7:11. போதும், மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அதுல 15வது வசனம் எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் இருந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இந்த 7 நாள் ஜபங்களில் பேச போகிற 7 தேவ மனிதர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி அதிசயங்களை காண பண்ணுவார் என்று நம்புற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கான மதிலை எடுப்பித்து கட்டுவாராக. மதில் என்றாலே பாதுகாப்பு என்ற அர்த்தம். ஒரு முக்கியமான ஏரியாவில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிற எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகள் அவங்க மதிலை கட்டி வைத்து விடுவார்கள். மதிலை கட்டி வைத்து விடுவார்கள். மதிலுக்கு வேதத்தில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் வேலி என்கிறது. வேலி, யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தார் என்று எழுதியிருக்கிறத நீங்க கவனிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் சுற்றி வேலி அடைக்கிற கர்த்தர். உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும், உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும், தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒரு அற்புதமான கர்த்தர் நமக்கு உண்டு. நம்ம நினைப்போம், என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாரே, என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரே, என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் கல்லூரியில் அங்கங்கே இருக்கிறார்களே, எங்க போய் படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எந்த சூழலில் இருக்கிறார்கள் தெரியாது இருக்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பாதுகாக்கிற தேவன். பார்த்துக்காங்க. நீங்க யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் தானே உண்டு. யூதா புஸ்தகத்தில் முதல் வசனம் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். யூதா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமானவர்களுக்கு எழுதுகிறார். யாரால காக்கப்பட்டவர்களா? இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர். அதே வசனத்தில் 21வது வசனம் வாசி பாருங்க பார்க்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுகிறார். தேவன் வேலி அடைக்கிற தேவன் அன்பினாலே நம்மை பாதுகாக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் நம்மை காக்கிற கர்த்தராக நமக்கு இருக்கிறார். தேவன் காக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பிலே நம்மை காக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். தேவ பலன் நம்மை பாதுகாக்கிறது. ஆயத்தமாயிருக்கிற ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நம்மை காக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் காக்கிறாராம் பார்த்துக்காங்க. ஒன்று, தேவன் தம்முடைய அந்த பிதாவாகிய தேவன் நம்மில வைத்திருக்கிற அன்பினால நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாதுகாத்தார்? இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் நம்மை பாதுகாத்தார். நம்ம பாதுகாத்தார். நான் சில நேரங்களில் நினைப்பேன், நான்லாம் பெரிய அரசியல் தலைவனாக இருக்க மாட்டேன்னா இசட் பாதுகாப்பெல்லாம் கிடைக்குமே என்று நினைப்பேன். அப்படி நினைத்து சில நேரங்களில் சோர்ந்து போய்விடுகிற பழக்கம் எனக்கு உண்டாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார். எப்பா, நான் உனக்கு என்ன பாதுகாப்பு தந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தந்திருக்கேன். உன்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறதற்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை காக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிறார். பரிசுத்தாவியானவர் தேவ பலத்தினாலே நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு நாளும் பயப்படக்கூடாது. நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சிலர்லாம் தனியாக ராத்திரியில் எங்கேயாவது வீடுகளில் ஆப்பிட்டுட்டாலோ எங்கேயாவது சூழ்நிலைகளில் அகப்பட்டுட்டாலோ அப்படி ஒரு பயப்படுவாங்க. நான் கேசவன்புதூரில் படித்தேன். அப்படி நாகர்கோயிலில் வீடு பார்த்தீங்களா, இப்படி ஓடி வரும்போது இந்த இறைச்ச குளம் பக்கத்தில் வந்த உடனே ஒரு பயம் வரும் பாருங்களேன். இப்போ வீடெல்லாம் அப்படி பெருசாக இருக்குது, அதனால தெரியலை. முன்னாடி வீடுகள் இருக்காது, அதில் ஒரு பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை என்ன தெய்வமோ என்ன தெரியாது, அதை பார்க்கும் போதே ஒரு பயம் வரும் பாருங்களேன். அப்போல்லாம் நான் ஓடின ஓட்டம் ஓடி இருந்தோம்னா பிடி உஷாவை விட வின் பண்ணியிருப்பேன். நான் அவ்வளவு வேகமா ஓடுவேன். அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு பயம். இப்ப தெரியும், நான் ஓடும் போதெல்லாம் என் கூட கர்த்தர் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் என்னோடு இருக்கிறார். குமாரனாகிய இயேசு என்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 91:11 இருக்கும் பாருங்க. உன்னை காக்கும்படிக்கு மனப்பாடம் பண்ணாதவங்கள தலையில கொட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு. அல்லேலூயா. தூதருக்கு கட்டளையிடுவார் அல்ல, தூதர்களுக்கு கட்டளையிடுவார்.
ஒரு தூதன் எசேக்கியாவின் நாட்கள்ல 185,000 பேரை முறியடிச்சானு. ஹலோ, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்க தூதர் சாதாரணமான ஆள் இல்லை. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்க ஆட்கள் யாரும் இல்லை. அதனால தானே பிரசங்கப்படத்தில் அப்படி தைரியமா நிற்கிது. சபைக்குள்ள மட்டும் இல்லை, ஓப்பன்லையும் அப்படிதான் தைரியமா நிற்கிறது. காரணம், என் பக்கத்தில் நிற்கவர் அவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க உங்க பிள்ளைங்க இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளையும் நினைச்சு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு பக்கத்துல, என் கணவர் பக்கத்துல, என் தூரத்தில் இருக்கிற என் சொந்தக்காரங்க பக்கத்துல தேவன் கூட இருக்கிறதுனால அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா. அது மட்டும் பாதுகாப்பு இல்ல, தேவ பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி ஜெபிக்கிறது பாதுகாப்பு. தேவ பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் ஜெபிக்கிறது பாதுகாப்பு. இன்னைக்கு நான் இதில் நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் இந்த 7 நாள் கூட்டத்துக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்களே. பண்ணினீங்களா பண்ணலையா? உங்கள் முகத்தெல்லாம் ஒன்று பார்க்கட்டு, பண்ணின ஆட்கள் எல்லாம் பண்ணீங்களா இல்லையா? ஆமாம், இன்னைக்கு பண்ணாட்டா பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரி போனால் நாளைக்குள்ள தேவ வசனத்துக்காக ஜெபம் பண்ணணும். நாளைக்கு தேவன் பேச போகிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சபை பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும். உங்க ஜெபம் தேவ மனுஷர்களை தாங்கணும். ஊழியக்காரங்க எங்க ஜெபம் உங்களை தாங்கும், நீங்க ஜெபம் எங்களை தாங்கணும். நாங்க அதனால சோம்பேறிகள் இல்லை, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நீங்க எங்களுக்காக என்ன செய்யணும். ஒவ்வொருடைய ஜெபமும் நமக்கு வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவும் இந்த ஹோலி லேண்ட் நடந்துகிட்டு இருக்கு பத்தியா, இவர் பண்ணிட்டு இருக்காரு, ஆர்கனைஸ் பண்ற அந்த பாஸ்டர் ஜோஸ் அடிச்சு புரண்டு ஓடி வந்துகிட்டே இருக்காரு. என்னைக்கும் எப்ப பார்த்தாலும் பிரயாணம். ராத்திரி 12 மணி 1 மணி கிடையாது, அந்த ஆளு அங்க எங்கேயும் ஓடி ஓடி பயங்கரமா அந்த சுவிசேஷத்தை சொல்லிடணுமே, எப்படியாவது அறிவிச்சிடணுமே என்று ஓடுகிற ஓட்டம் பயங்கரமா இருக்கும். எல்லா தேவ மனிதருடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணணும். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா ஊழியக்காரர்கள், ஒரு ஊழியக்காரரையும் விடக்கூடாது, ஒரு ஊழியக்காரரையும் விடக்கூடாது. ஐயோ இவங்க பெந்தகோஸ்து ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. இல்லை, நம்ம பெந்தகோஸ்தக்கார ஊழியத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம், கத்தோலிக்க பாதிரியாருக்கு ஜெபம் பண்ணுவோம், கத்தோலிக்க சிஸ்டர்ஸுக்கு ஜெபம் பண்ணுவோம், சிஎஸ்ஐ பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணுவோம், சால்வேஷன் ஆர்மிக்கு ஜெபம் பண்ணுவோம். இந்த கல்லுங்கடியில் உள்ளவங்க லண்டன் மிஷன் சபைக்கும் ஜெபம் பண்ணணும், லுத்தரன் மிஷன் சபைக்கும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கல்லுங்கடியில் உள்ளவங்க கொடுத்து வச்சவங்கள சுற்றி சுற்றி சர்ச் இருக்குல்ல, ஆமாம், எல்லா சர்ச்சுக்கும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எல்லா சபையில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்கணும். அந்த சபைன்னு பார்த்துட்டு இப்படி திரும்பி போகக்கூடாது, இந்த சபைன்னு திரும்பி அப்படி போகக்கூடாது. நம்ம சபை கர்த்தர் தந்திருக்கிற சபை, இந்த கலுங்கடி ஏஜ் சபை நமக்கு தந்திருக்காரு. இது நம்ம வீடு மாதிரி, இது நம்ம வீடு. இங்க நம்ம தரித்திருப்போம், இங்க தான் தேவன் ஆராதிப்போம். ஆனா எல்லா தேவ மனுஷர்களையும் நேசிப்போம். ஹலோ, பக்கத்தில் உள்ளவங்கள சொல்லுங்க, எல்லா தேவ மனுஷர்களையும் நேசிப்போம். ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை கண்ட உடனே தோத்திரம் பாதர்னு சொல்லி பாருங்களேன், அவர் உடனே உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு போவார். உங்கள்கிட்ட நின்று பேசிட்டு போவார். அவர் கண்ட உடனே இப்படி திரும்பி நீங்கள் போனீங்கன்னா பேய் போன மாதிரி இருக்கும். நின்று பார்த்து தோத்திரம் பாதர் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், சிஎஸ்ஐ பாஸ்டர் கண்டா சோத்திரம் பாஸ்டர்னு சொல்லணும். அங்கே நின்று வாழ்க வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு நடக்கப்படாது, தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி யாரை கண்டாலும் அப்படிதான் சொல்லணும். குருவையாவை கண்டாலும் தோத்திரம் குருவையான்னு சொல்லணும், தோத்திரம் தோத்திரம்னு சொல்லணும். எல்லாரையும் பார்த்து தோத்திரம் சொல்லணும். எல்லாரையும் நேசிக்கிறது தான் நம்முடைய தேவனுடைய விருப்பம். அப்படி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி ஜெபிக்கிற ஜெபம் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. எனக்காக பெஞ்சமின் ஐயா ஜெபம் பண்ணுகிறது, அம்மா ஜெபம் பண்ணுகிறது. ஆமாம், நம்ம மிஸ்ஸஸ் பெஞ்சமின் கிறிஸ்டியை ஜெபம் பண்ணுறது, அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நம்மளை தாங்குதில்ல. அந்த ஜெபம் தான் நாங்கள் அதுக்காக வேண்டியே கெஞ்சிக்கிட்டே நிற்போம். பார்த்துக்காங்க, உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவ மனுஷனுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. தொடர்ந்து நானும் அங்கங்கே கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறேன். கூட்டங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனக்காகவும் ஒரு தடவை கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி தேவன் மதிலாக நம்மை வைத்து பாதுகாக்கிறார். அந்த மதில் நமக்கு இருக்கிறது. உங்க சபையிலையும் தினமும் காலையில் எழும்பி வீட்டில் உட்கார்ந்து, இங்கேயும் காலையில் ஜெபம் நடக்குது. காலை ஜெபத்தில் எல்லா விசுவாசிகள் பேரை சொல்லி தோத்திரம் பண்ணணும். எல்லா குடும்பத்தை நினைச்சு தோத்திரம் பண்ணணும். பாஸ்ரையாவை நினைச்சு தோத்திரம் பண்ணணும். குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நினைச்சு தோத்திரம் பண்ணணும். சபையில பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணணும். சபையில கல்யாணமான பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணணும். குடும்பங்கள்ல காலேஜுக்கு போன பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணணும். மேற்படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம் பண்ணணும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சிலர்லாம் இந்த நெய்த்து தொழில் செய்யறது மாதிரி சட்டடக்கு சல்லடக்குன்னு சொல்ல மாதிரி எனக்கும் எங்கள் அப்பனுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் என் கணவனுக்கும் கொடக்கா 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 கொடக்கான்னு தட்டிட்டு நடப்பாங்க பற்றியில் அப்படி ஜோம் பண்ண முடியாது. எல்லாரையும் நினைச்சு பரந்த சிந்தையோட ஜோம் பண்ணணும். நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் சர்வலோகத்தின் ஆண்டவர். நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் யாரு? சர்வலோகத்தின் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி மதிலா இருப்பார் என்கிறதுல ஒவ்வொன்றாக எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம். எனக்கு பெஞ்சமின் ஐயா ஒரு டைம் சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் போக மாட்டேன், கரெக்டாக அந்த டைமுக்குள்ள நிற்பேன். ஆமாம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஏசாயா 26வது அதிகாரம் அதன் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 26:1. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படுகிற பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மதிலாக ஏற்படுத்துவார். எது மதிலா இருக்குமா? ஹலோ, எது மதிலா இருக்கும்? பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்க, உங்க வீட்டு மதிலுக்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்க வீட்டு மதிலுக்கு பேர் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற விசேஷித்த மதில், ரட்சிப்பு என்கிற மதில். அல்லேலூயா. 13 வயசுல கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு 63 வயதாகிறது. இதுவரையிலும் எனக்கு ரட்சிப்பு மதிலாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வாலிப காலத்துலலாம் கூட்டங்களுக்கெல்லாம் போவோம் பார்த்தீங்களா? கூட்டங்களுக்கு போகும்போதெல்லாம் இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் பார்த்த உடனே அப்படி இப்படி ஏதாவது சொல்லும். ஆமா, பாவத்தில் விழுந்துருவேன்லாம் நினைச்சேன். ஆனா கிருபை ரட்சிப்பு பெற்றிருந்ததுனால அந்த ரட்சிப்பு என்ன பாதுகாத்து கொண்டது. உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க ஒளிச்சு செல்போன்ல கள்ள படமெல்லாம் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இப்ப இருதயத்திற்குள்ள தொடு தெரியுதா இல்லையா? உங்களை யாரும் கண்டிஷன் பண்ண வேண்டியதில்லை. இருதயத்துல ரட்சிப்பு இருந்தா, தேவ வசனம் இருந்தா, பாவம் செய்ய நம்ம என்ன செய்யாது? தூண்டாது. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தானே இந்த யோசேப்பு. 12 பேர் பிள்ளைகளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு யோசேப்பு இருந்ததுனால, யோசேப்பு பார்வோன் குமாரத்தி பாவம் செய்ய கூப்பிடும் போது வால்போஸ் அடிச்சு ஒட்டி கூப்பிடல, ரகசியமா தான் கூப்பிட்டா. வெளியாவ பாவம் செய்தா தெரியாது, அந்தரங்க பாவம் வெளியே தெரியாது. ஆனா யோசேப்புக்குள்ள இருந்த அந்த தேவ கரம் அவனை பாவத்தில் விழாம பாதுகாத்தது. அல்லேலூயா. நம்ம காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்புற எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா. நம்ம காக்கிற ரட்சிப்பு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம் வாசி பாருங்க பார்க்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவர் சொல்றார், உன் மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுவாய். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி இருக்கிற மதில் எரிகோ மதில் அல்ல, ரட்சிப்பின் மதில். சிலதை செய்ய விடாது, சில தப்புகளை செய்ய விடாது, பொய் சொல்ல விடாது, தவறு செய்ய விடாது. அந்த மதில் நம்மை பாதுகாக்கிறது. ஆமா, பட்டுன்னு பொய் சொல்லிடலாம்னு தோணும். பார்த்துக்காங்க, ஒரு மதில் அங்க முன்னாடி இருக்கு. சங்கீதம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 ஒரு மதில் அதுல இருக்கு பாருங்க. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல. இது ஒரு மதிலாக்கும், ஒரு மதில். அந்த மதில் பொய் சொல்லதுக்கு என்ன செய்யாது? பொய் சொன்ன உடனே அந்த மதில் முன்னாடி வந்து நின்னு சொல்லும், டேய் இத பொய் சொன்னா உன்னை அந்த நரகத்துல கொண்டு தள்ளிரும், பாதாளத்துல போயிருவேன், அக்கினி கந்த கடல்ல பங்கடைஞ்சிருவேன் என்று அந்த காரியம் நம்மை உணர்த்தும். நாம் பொய்க்கு விலகி தப்பிடுவோம். அல்லேலூயா. 21:8 படிச்சு பாருங்க பார்க்கலாம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் விபச்சாரக்காரரும் வேசித்தனம் எல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. எல்லா பாவமும் செய்யாம நம்மளை பாதுகாக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல போயிடக்கூடாது, அது நம்ம பாதுகாக்கும். அல்லேலூயா. ஏன் பரிசுத்தமா ஜீவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகத்துக்கு நம்ம தப்பணுமே, பாதாளத்தில் போய் நின்றக்கூடாது, அழிஞ்சு போயிடுவோமே அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை தப்புவிப்பதற்கு சில ஆவிக்குரிய நல்ல மதில்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா.
யார் யாரெல்லாம் நம்புறீங்க, யார் யாரெல்லாம் நம்புறீங்க? அந்த மதிலுக்குள்ளே வந்திருக்கலன்னா எப்படி அழிஞ்சிருப்போம் தெரியுமில்ல? ரட்சித்திருக்கலன்னா எப்படி பாவத்துக்குள்ளே விழுந்திருப்போம் தெரியுமில்ல? ரட்சிக்கப்படலைன்னா எப்படி அசுத்தத்துக்குள்ளே போயிருப்போம் தெரியுமில்ல? அவ்வளோ கோர அசுத்தத்திற்குள்ளே போகாம நம்மளை மீட்டது கர்த்தருடைய கரம் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அந்தரங்க பாவத்தில் கூட என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது, என்னுடைய மறைவான சிந்தையில் கூட பாவம் வந்துடக்கூடாதுப்பா. உம்முடைய ரட்சிப்பின் கரம் என்னை தாங்குவதாக, உம்முடைய தப்புவிக்கிற கரம் என்னை தாங்குவதாக. ஏதாகிலும் பாவம் செய்திருந்தா இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தப்பா, என்ன அந்த நரகாக்கினைக்கு தப்பணுமே, அந்த கொல்லாத சிந்தைக்கு தப்பணுமே என்று போராடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால மீட்டு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒன்று தெரியுதா, எதுக்கு ரட்சிக்கப்படணும்னு? ரட்சிக்கப்பட்டா அதுதான் நமக்கு மதில். உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்கள பற்றி நீங்க கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க பாவத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. எகிப்தா இருந்தா என்ன, சிறைச்சாலையா இருந்தா என்ன, எந்த பாதாளமா இருந்தா என்ன, அவர்கள் அந்த அதுக்குள்ள போக மாட்டாங்க. கிருபை அவர்களை ரட்சிப்பு காத்துக்கொள்ளும். நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்ட ஆளு தானா? ரட்சிக்கப்பட்ட ஆளு தானா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நடு ராத்திரி வந்து பார்ப்பேன், உங்க செல்போனில் தப்பா பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு. ஆமா ஆமா, ரட்சிக்கப்பட்ட கோலை மாதிரி சில நேரம் நிற்கணும், சண்டை வந்தாலும் பேசாமல் நிற்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யுது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்க முடியுமான்னு சேர்த்து பேட்டணும் ஆரம்பிச்சிடக்கூடாது. அதனால தான் பைபிளில் ஒரு மதில் வச்சிருக்காரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்படக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் வசனங்களை படிச்சு படிச்சு, வசனங்கள் தான் மதில். வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால வசனம் தான் நமக்கு மதில். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு மதிலை நான் ஞாபகப்படுத்தட்டும். ரெண்டாவது மதிலை பாருங்க, சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன், அக்கினி மதிலாயிருப்பேன். கர்த்தர் நம்ம மதிலை எழுப்பித்து கட்டுவாராம். நமக்கு மதில் எழுப்பி வரும். நம்மை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் கவனம் உள்ளவராயிருக்கிறார். அப்படி கவனிக்கிற கர்த்தர் ரட்சிப்பை நமக்கு தந்து மதிலாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் எப்படி மதிலா இருக்கிறாரா தெரியுமா? அக்கினி மதிலா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? நம்மளை சுத்தி ஒரு அக்கினி பத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஒருத்த நம்மளை தொற்ற முடியாது. அதனால தான் சங்கீதம் 18 சொல்லியிருப்பார், ஒன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகாப்பா. ஒன்னை தொடுகிறவன் யாரை தொடுகிறான்? என் கண்மணியை தொடுறான். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு கதையை படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துக்காங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவ மனுஷன், ஆபிரகாமும் அந்த சாராளும் 2 பேரும் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் முன்னாடி ஆண்டவரை தெரியாது, கல்லை தேய்க்கிற அந்த மனிதர்களுடைய இல்லத்தில் வாழ்ந்ததுனால தான் கல்தேய குடும்பம் என்று அதை சொல்லப்படுகிறது. அப்படி அந்த விக்கிரகங்களை வழிபட்டு வந்த அந்த மனிதர்கள் கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு புறப்பட்டு வந்தாங்க. சொல்லும் போது அழகா தான் சொன்னாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னார். அப்போ அதை நம்பி புறப்பட்டு வந்தாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் தேசத்தை, இனத்தை, ஜனத்தை, தகப்பன் வீட்டை எல்லாம் மறந்து விடணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜாதி பார்க்கவும் ஒருத்தனும் பரலோகத்துக்கு போகவே மாட்டான், கனவே காணாண்டாம். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பா இருக்கணும், யாரையும் விரோதிக்க கூடாது. அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லுங்க. ஆட்களை கண்டாவே எனக்கு மண்டையில் 2 போடலாமான்னு தோணும். அதனால ஜாதி பார்க்கவே கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட எல்லாம் ஏதாவது இந்த சம்பந்தங்கள் பார்க்கும்போது கல்யாணங்களை கேட்பாங்க, அவன் என்ன ஜாதின்னு கொட்டிடும் கொத்தி. என்ன ஜாதியா? ஜாதி. அவன் நாய் ஜாதி, இவன் பன்னி ஜாதி. மிருகத்துக்கு தானே ஜாதி பெயர் கொடுத்துருக்கு. தங்கள் தங்கள் ஜாதிகளின் படியே மிருகத்தை பற்றி எழுதியிருக்கா இல்லையா? பூண்டுகளை பற்றி ஜாதிகளின் படியே எழுதியிருக்கா இல்லையா? மனுஷனுக்கு ஜாதி கிடையாது. மனுஷனை ஜாதிகள் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அமெரிக்கா ஜாதி, சீனா ஜாதி, கோத்ரோ தேசத்தை எழுதியிருக்கும். நேசன்ஸை தான் தமிழில் ஜாதின்னு எழுதியிருக்கும். தமிழில் நேசன்ஸை.
அமெரிக்கன் நேஷன், இஸ்ரேல் நேஷன் அப்படின்னு எழுதியிருக்க இடத்த தான் ஜாதிகள்னு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு தான் அதை பண்ணாங்களோ தெரியாத, தேசம்னு பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். சரி போட்டும், நல்ல வசனங்கள் நமக்கு கிடைத்திருக்கிற தேவ கிருபை. அதனால ஜாதி பார்க்கக்கூடாது. ரெண்டாவது, தகப்பன் வீட்டை என்ன செய்யணும்? மறக்கணும். மறக்கணும். நிறைய பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா, அக்காமார் அம்மாமார் எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா. ஆமாம், சண்டை போட்டுட்டு வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்பன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பெட்டியை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. தகப்பன் வீட்டை மறந்துடணும். எல்லாருக்கும் முகத்தை ஒன்று பார்க்கட்டு. அல்லேலூயா. எதை மறக்கணும்? எதை மறக்கணும்? தகப்பன் வீட்டை மறக்கணும். பைபிளில் அப்படி எழுதியிருக்குல்ல, 45ஆம் சங்கீதத்தில், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் என்ன செய்வார்? சிலர் எத்தனை வயசானாலும் சரி, 75 வயசானாலும் சண்டை போட்டு எங்கள் அப்பன் வீட்டுக்கு போயிடுவோம் பாரு அப்படின்னோட போய் தொலையாம்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், நம்ம எல்லாரும் தகப்பன் வீட்டை மறந்தவர்கள். அதை மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம்னா, பழைய தகப்பன் வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தகப்பன் வீட்டை என்ன செய்யணும்? பழைய தகப்பன் வீடுனா பழைய மார்க்கம், பழைய சுபாவம், பழைய சிந்தை, பழைய எண்ணம், பழைய அந்த வழிகளை எல்லாம் மறக்கணும். அல்லேலூயா. அவர்கள் விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போக நினைத்திருந்தால் சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லைன்னு எழுதியிருக்கு. விட்டு வந்த தேசத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் மோசே தங்களுக்கு வழி நடத்தி கொண்டு வந்த மோசே சீனாய் மலையில போயிட்டு வர தாமதித்த பொழுது அவர்கள் தங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டாக்கிட்டு திரும்பி போக தீர்மானித்தார்கள். உண்டாக்குறதுக்கு தெய்வம் கிடைக்காதனால தான் எல்லாரும் கழுத்தில் காற்றுல உள்ளதெல்லாம் கலத்தி கொடுத்தாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாரும் கழுத்தில் காற்றுல உள்ளதை கலத்தி கேட்கறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குறேன்னு சொல்லலாமான்னு தான் தோணுது. சோத்திரம். ஆமாம், அப்படி உண்டாக்கின பொழுது அவர்கள் எதை உண்டாக்கினார்களாம்? கன்றுக்குட்டியை உண்டாக்கினாங்களாம். கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. அதனால தேவ பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் சிலையோ இந்த இயேசு படம்னு சொல்லிட்டு தாத்தா படம், சித்தி படம், பாட்டி படம் எல்லாம் வச்சிருக்கப்படாது. இயேசு படம் எல்லாம் கிடையாது. இயேசுவை படத்தில் வரைய முடியாது. நம்முடைய இயேசு பூரண அழகுள்ளவர். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பெந்தகோஸ்து சபைகளில் இப்போ சண்டே கிளாஸில் விபிஎஸ் புஸ்தகத்துல எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்கணும்னா சார், அப்படிப்பட்ட விபிஎஸ் புஸ்தகம்லாம் வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட சண்டே கிளாஸ் புஸ்தகமெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம வீட்டில் கண்ட படம்னு சொல்லிட்டு கடவுள் படம், அந்த படம், அந்த படம்னு என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் அறிவார். விக்கிரகமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இப்போ அல்லேலூயா கொஞ்சம் குறையுதே. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அக்கினி மதிலாயிருப்பார். அக்கினி மதிலாயிருப்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை பாருங்க, பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம். அதில் அந்த எலியாவும் எலிசாவும் ரதத்தில் போகிறாங்க பாருங்க. அந்த 2 பேரும் போகிற பொழுது அதில் எத்தனாவது அதிகாரம்? 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசி பாருங்க, பார்க்கலாம். 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் குதிரைகளும் இருவரையும் பிரித்தது. போதும். அக்கினி ரதம் வந்து இருவரை பிரிக்கிறது. அப்படி பிரிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, இப்ப ஆபிரகாமும் சாராளும் அந்த ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா. அவங்க போகும்போது ஆபிரகாம் சொன்னாரு, எம்மா நம்ம 2 பேரும் போறோம், நீ கொஞ்சம் அழகான ஆளு, நீ கொஞ்சம் அழகான ஆளு. இந்த அழகு ரொம்ப வஞ்சனை உள்ளது. பார்த்துக்காங்க, அழகு ரொம்ப வஞ்சனை உள்ளது. கர்த்தர் கிருபையா உங்களை கருப்பா படைச்சிருந்தா கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ரொம்ப அழகெல்லாம் தந்தா சில அழகு வஞ்சனை உள்ளது. அழகு வீண், அழகு வஞ்சனை உள்ளது. அது சில நேரம் வஞ்சிச்சிரும். பார்த்துக்காங்க. சரி போட்டு அப்படி அழகா இருந்த உடனே இந்த ஆபிரகாம் சொன்னாரு, நான் கூட்டிட்டு போறோம்ல, நீ என்ன உங்க வீட்டுக்காரரு மனைவின்லாம் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, சகோதரின்னு சொல்லணும்னு. ஒருவேளை உனக்கு அழகை பார்த்து எவனாவது கூட்டிட்டு போயிடுவோம். எவனாவது கூட்டிட்டு, அந்த காலத்தில் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. பார்த்துக்காங்களேன். அதெல்லாம் பைபிளில் எழுதி வச்சுதான் நம்ம பரிசுத்தத்துக்குள்ள கர்த்தர் நடத்துறாரு. அப்படி கூட்டிட்டு போயிருவோம். அதனால நீ சகோதரின்னு சொல்லிட்டார். இவங்க 2 பேரும் தங்கியிருந்த இடத்துல சகோதரின்னு சொன்ன உடனே பார்வோன் வசமா கூப்பிட்டு, நீ அப்போ ஒன்று செய், எங்க வீட்டுக்கு வாடேன்னு கூப்பிட்டுட்டார். ராத்திரி விழா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போன உடனே இந்த அக்கினி மதிலா இருக்க ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போனார். தொடுவியால மோனன்னு கேட்டார். தொட்டு தொலைச்சிருவேன். அதுல அந்த 13 அதிகார கடைசி வசனம் வாசி பாருங்க, பார்க்கலாம்.
எல்லாத்தையும் அனுப்பி விட்டாங்களாம். கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க எங்க இருந்தாலும், எங்க குடும்பம் எங்க இருந்தாலும் கர்த்தர் அக்கினி மதிலா நமக்கு நிற்பார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவனாவது தொட்டான் சொல்லுங்க பார்க்கலாம், தொலைஞ்சாவே. இப்ப சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எவனாவது தொட்டான் தொலைஞ்சான். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால டெய்லி காலையில் அக்கினி மதிலா இருக்கிறவரே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அக்கினி மதிலா இருக்கிறவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், அக்கினி மதிலா இருக்கிறவரே என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும், அக்கினி மதிலா இருக்கிறவரே என் தேசத்தில் உள்ள எல்லாரையும் பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அக்கினி மதிலா இருந்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அக்கினி மதிலா, அக்கினி மதிலா. நம்மளை சுற்றி அக்கினி மதிலா இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க? அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இல்லை. அந்த தானியேல் 3 அதிகாரத்தில் 2-3 பேர் இருக்காங்க பாருங்க. அவங்க பேர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த 3 பேரையும் கொண்டு அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னா தீய கொளுத்தி உள்ள போட்டுருவேன், தீய கொளுத்தி உள்ள போட்டுருவேன். ஆமா, சிலையை கும்பிடக்கூடாது. இந்த சிலையை கும்பிட்டாதான் உங்களை உயிரோட விடுவேன். கும்பிடாம இருந்தீங்க உங்களை தீயில போட்டுருவேன்னு சொல்றான். 10 மடங்கு தீச்சூளையை பெருசாக்கிட்டு இருக்கான். தேவ மனுஷர்கள் தீச்சூளையை கண்டு பயப்படலை. ஏன்? அவர்களுக்கு தெரியும் எங்களை காக்கிறது இந்த தீச்சூளை இல்லப்பா, 10 மடங்கு உன்னுடைய அக்கினியை விட எங்களை காக்கிற கர்த்தர் அதை விட பெரியவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா ஆமா. எலிசா சொல்றாருல, நம்மளை பார்க்கறதுக்கு சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் அக்கினி ரதமும் குதிரை வீரரும் நிற்கிறார்கள். குதிரை வீரர் நிற்காங்க. ஒரு நாள் நீங்க பயப்படக்கூடாதுன்னு அப்படி நெஞ்ச நிமித்திட்டு தான் நடக்கணும். ஒருத்தன் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் நம்புறீங்க? யார் யாரெல்லாம் நம்புறீங்க? ஒருத்தன் தொட முடியாது. அல்லேலூயா. வட இந்தியாவில் ஒரு 3 சிஸ்டர்ஸ் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் அப்படி வட இந்தியாவில் ஒரு காடுகளுக்குள்ள போகணும். அந்த காடுகளுக்குள்ள நடந்து போகிற பொழுது அவங்கள ஒரு நாள் டெய்லி இப்படி போறாங்களே, செவ்வாய்க்கிழமையான பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு போவாங்க. செவ்வாய்க்கிழமை இத்தனை மணிக்கு அவங்க அங்கே போவாங்க அப்படின்னு பார்க்கறதற்காக ஒரு 3-4 பையன்மார் தீர்மானம் பண்ணி இன்னைக்கு இவங்களை எப்படியாவது கெடுத்துடணும், நாசம் பண்ணிடணும்னு நினச்சிட்டு போனாலும் அந்த காட்டுக்குள்ள போய் அவங்க கொஞ்சம் தூரம் காட்டுக்கு போகணும். போகிற பொழுது காக்கி நிற்கிறது. காக்கி சட்டை போட்டுட்டு கையில் குண்டு தடியை எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒரு 4-5 வாலிபர்கள் அவங்கள சுற்றி போனாங்களாம். இவங்க அந்த பக்கம் தப்பிட்டாங்க. முடிஞ்சு ராத்திரி வரும்போது, திரும்பி வரும்போது அத மாதிரி இந்த குண்டர்கள் அவர்களை கெடுக்கிறதற்காக தீர்மானித்தார்களாம். தீர்மானிக்கிற பொழுது இவங்க வீட்டில் வந்து ராத்திரி நல்லா தூங்கிட்டாங்க. காலையில் இந்த 4 ரவுடியும் வந்து பக்கத்தில் வந்து நின்று கதவை தட்டி, நேற்றைக்கு ராத்திரி உங்க கூட வந்து அந்த குண்டர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த சிஸ்டர் சொன்னாங்களா, எங்களுக்கு ஒரு குண்டரும் கிடையாதுயா அப்படின்னாங்களாம். இல்லை, நேற்றுக்கு நாங்கள் உங்களை கெடுத்துடலாம்னு வந்தோம் பார்த்துக்காங்க. உங்கள் பின்னாடி உருண்டு திரண்டு பயங்கரமான பாடி பில்டர்ஸான ஒரு 4 பேர் வந்தாங்க. அவனை யார் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் இவங்க சொன்னாங்க, எங்களை காக்கிறதற்கு தேவன் தேவதூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கர்த்தர் காத்து நடத்துவார். உங்களை காக்கிறது மட்டும் இல்லை, எப்படி காப்பாறான்? அக்கினி மதிலாக பாதுகாப்பார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. கையை தட்டி. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும் என்றதாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. அக்கினியின் அன்பரே என்னையும் ஒரு முறை கூட. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா,
உந்தன் தயவால் என்னை மறவாயே, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இப்ப எத்தனை மதில் சொல்லியிருக்கேன்? ரட்சிப்பு மதில், அக்கினி மதில். அதோட கர்த்தர் நம்ம நிறுத்தல. அடுத்த ஒரு மதில சொல்லுவார் பாருங்க. உன்னத பாட்டு புஸ்தகம், உன்னத பாட்டு புஸ்தகம் அதுல பாருங்க, அதுல 10வது வசனம் சொல்லு, வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 10வது வசனம். போதும் போதும், நான் மதில் தான். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி மதில் இருக்கு, ரட்சிப்பின் மதில் இருக்கு, நானும் ஒரு மதில் தான். நானும் யார் தான்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நானும் யார் தான்? ஒரு மதில் தான். என்னைய மிஞ்சி ஒருத்தன் ஒன்னே என்ன செய்ய முடியாது. ஹலோ, என்னைய மிஞ்சி ஒருத்தன் ஒன்னே என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி ஒரு காலையில் ஒரு 8 மணி இருக்கும், ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் ஒரு வயசான அம்மாவும் ஒரு வாலிப பிள்ளையும் தான் இருக்காங்க. ஒரு வயசான அம்மாவும் வாலிப பிள்ளையும். அந்த வீட்டில் வேற யாரும் கிடையாது. அந்த அம்மா என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க, ராத்திரி 2 மணிக்கு வந்தீங்களா ஐயா எங்கள் வீட்டுக்குன்னாங்க. ராத்திரி 2 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தனா எனக்கு பயமாயிட்டு. அவங்க அப்போதான் அந்த வேற மதத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. நல்லா இந்த நகையெல்லாம் செய்யக்கூடியவங்க, அவங்க அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாங்க. ஆமாம், இவங்க என்னைய பார்த்து ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் வந்தீங்களா ஐயான்னாங்க. இன்னைக்கு செருப்படி தாண்டா, வெட்டு நிமிந்து தொலைஞ்சாடா நீ ஆபிரகாம் செத்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, ராத்திரி 2 மணிக்கு எனக்கு பயங்கரமான இழுப்பு வந்துட்டு பாஸ்டர், நான் பயங்கரமான இழுப்புல அப்படி துடிச்சு சாகதுக்கு இருக்கேன் பார்த்துக்காங்க, செத்துருவேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒருத்தி தலையை பிடிச்சு போட்டுட்டு அப்படி வந்து, இன்னைக்கு உன் உயிரை எடுத்துருவோம் பாரு, உன் உயிரை எடுத்துருவோம் பாருன்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு செத்தே அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு நீங்க ஜிப்பாயும் போட்டுட்டு அப்படி முன்னாடி வந்தது மாதிரி இருந்தது. அவ எடுத்தா ஓட்டம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு மனசிலாச்சு, அந்த பாட்டி பயங்கர இழுப்புல அன்னைக்கு செத்து போயிடுவாங்கன்னு இருந்தது. ராத்திரி தூக்கத்தில் எங்களுக்கு தூக்கம் வராதுங்க. சிலருக்கு சுகம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உறங்க முடியாது. இந்த பாஸ்டர்னா என்ன பைபிளை தூக்கிட்டு சும்மா அப்படி நடக்கணும்னு நினைச்சியலா? அப்படி நடக்கதா ஊழியம் எங்களுக்கு? ராத்திரி உங்களுக்கு சுகம் இல்லைன்னா எங்க வீட்டில் கிடப்பு இல்லை. அல்லேலூயா. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் என்ன சின்ன வயசுலேயே தலை நரைச்சிட்டு போல இருக்கு. தோத்திரம். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஏம்னா கடப்பில்லை. ஆமா, தூக்கம் வராது. அந்த வீட்டில் என்ன நடந்ததோ தெரியாது, அந்த வீட்டில் என்ன நடந்ததோ தெரியாது. நோய் வந்தா மட்டும் இல்லை, உங்க வீட்டுக்காரர் கம்ப தூக்கிட்டு அதை பார்த்துட்டோம்னா ராத்திரி தூக்கம் வராது. காலையில் அவனை தடுத்து நிறுத்துவீராக. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, ஆமா ஆபிரகாமே ஈசாக்கின் மேல் கையை போடாத, நிறுத்து அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் தப்பிட்டு போறிய. நீங்க நினைக்கிறது பாஸ்டர் மாதிரி சும்மா பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கப்படாது. ராத்திரில உங்களுக்காக ஜெபம் பண்ணாம இருந்தா நாங்க பாவம் செய்தவர்களா இருப்போம். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நானும் ஒரு மதில் தான். இப்ப பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணுவேன். என்ன, நானும் ஒரு மதில் தான். நானும் யார் தான்? யார் தான்? மதில் தான். பாஸ்டர் மட்டும் மதில் இல்லை, நீங்களும் மதில் தான். நீங்க எங்களுக்கும் மதில் தான். உங்க ஜெபம் எங்களை தாங்குது இல்ல, எங்களை பாதுகாக்குது இல்ல, நீங்களும் ஒரு மதில் தான். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கலுங்கடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் இந்த கலுங்கடியில் ஊழியம் செய்யணும்னா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னா ஊழியத்துக்கு பர்த்தர் எழுத்து கொண்டு வந்துடுவார். ஊழியத்துக்கு கொண்டு வருவார். அப்போதான் தெரியும். எல்லா பேயும் எல்லா வீட்டில் உள்ள பிசாசும் வந்து நெரிச்சு ஊழியமா செய்ய மோன இன்னும் பாருடான்னு சொல்லும் போது, நாங்க பார்த்துக்கலாம்டா, நாங்க கட்டியிருக்க மதில் சாதாரணமான மதில் இல்லை, அக்கினி மதில் மட்டும் இல்லை, நாங்களே நிற்போம். சில வீட்டில அப்படி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, என்னையை தாண்டி போடா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னையை தாண்டி ஒருத்தன் வந்து தொற்றுவானா, என்னையை தாண்டி ஒருத்தன் வந்து பிடிச்சிருவானா, என்னை தாண்டி ஒருத்தன் வந்துருவானா அப்படின்னு சொல்லுது மாதிரி கர்த்தர் நம்மளை மதிலா வச்சிருக்கார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு சொல்லும், கொண்டுதான் போவேன். நாங்க சொல்லுவோம், என்னை மீறி நீ என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. எங்களுக்குள்ள இருக்க இயேசுவின் வல்லமை, எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் ரத்தம், எங்களுக்குள்ள இருக்கிற எங்க ஜெபம் உங்க ஜெபம் எல்லாம் சேர்ந்து எங்களை அப்படி ஃபயர் ஆக்கி வச்சிருக்கு.
அந்த வல்லமை எங்கள்கிட்ட இருக்கிறதுனால எரிகோவை உடைக்கிற பலன் இருக்குமானா உங்க துதியில அந்த வல்லமை வரும், அந்த அபிஷேகம் உங்க துதியில வரும். இப்ப விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தட்டி அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த சபைக்கு பலன், இந்த ஊழியத்துக்கு பலன், இந்த சபைக்கு பலன், இந்த ஹோலி லேண்ட் டிவிக்கு பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், தேவ பலன், ராபாபா மானா தேவ கிருபை, தேவ கிருபை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு. நான் மதில் தான். நான் யாரு தான்? நான் யாரு தான்? மதில் தான். இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் பாருங்க, 3வது அதிகாரமா, எனக்கு அவர் தரதானே காப்பி அடிக்க முடியும். 3வது அதிகாரமா பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. ஆதியாகமும் 4வது அதிகாரமா 9வது வசனம். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை மதிலா வச்சிருக்கிறார். நம்மளை தாண்டி நம்ம சகோதரனையோ சகோதரியோ நம்ம குடும்பத்தையோ சத்துரு தொடக்கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தரப்புல நிக்கணும். எங்க நிக்கணும்? தரப்புல நிக்கணும். ஒரு வாட்சர் ஒருத்தர் நிக்கான். அவனுக்கு அப்போஸ்தலர் ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரத்துல லோத்துக்காக ஆபிரகாம் என்கிற மனுஷன் அப்படியே நிக்கான். தொற்றக்கூடாது, என்ன அறியாம. சோதோம்ல ஒரு அழிவு வந்துடக்கூடாது, சோதோமுக்கு ஒரு சேதம் வந்துடக்கூடாது, சோதோமுக்கு ஒரு கெடுதி வந்துடக்கூடாது. ஆண்டவரே நீர் காப்பீராக. அல்லேலூயா. என்ன ஜெபம், என்ன ஜெபம். நைசா கேட்டு பார்க்க, 50 நீதிமான் இருந்தா அழிப்பீரோடு கேட்டான். ஆமாம், அழிக்க மாட்டேன்னு சொன்னார். இப்படி முகத்தை பார்த்தான், கர்த்தர் முகத்தை. அவர் சொன்னதை பார்த்த உடனே அவருக்கு முக நாடியிலே தெரிஞ்சது அங்கே 50 பேர் இல்லை. அங்கே எத்தனை பேர் இல்லை? 50 பேர் இல்லை. மெதுவாக கொஞ்சம் கோவப்படாதையும், 40 நீதிமான் இருந்தாலோ, 30 நீதிமான் இருந்தாலோ, 20 நீதிமான் இருந்தாலோ, 10 நீதிமான் இருந்தாலோன்னு விட்டான். 10 நீதிமான் இருந்தாலோ. நான் ஆபிரகாம்கிட்ட கேட்டேன், ஏன் 10 நீதிமான்னு கேட்டேன்? 4 பேர்னு கேட்டிருக்க கூடாதாப்பா? லோத்தின் மனைவி 2 பிள்ளைகள் தானேன்னு சொன்னேன். இல்லையா, இல்லை, எங்க வீட்டில இருந்து அவங்க போகும்போது லோத்தின் மனைவிக்கு இருந்த பிள்ளைகள் வயசாகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்கு அந்த லோத்தின் மனைவி லோத்தின் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா அவங்க 4 2 6 பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும்யா, 10 பேராவது இருந்திருப்பாங்க. தேசத்தை காத்துருவார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கணக்கு தப்பிச்சு சோதோம்ல போன அவங்க சகோதரர்கள் அந்த லோத்தை பற்றி தெரியாம போயிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் லோத்தின் மனைவியை லோத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் இழுத்து வழியை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாகர்கோயிலில் கர்த்தர் இழுத்து வெளியே கொண்டு வந்த பிறகும் தேவ சமூகத்திற்கு வராதவர்கள் இருக்கிறார்கள். என் வார்த்தையை கேட்கிற அநேகர், எத்தனையோ பேரை கர்த்தர் இழுத்து வெளியே கொண்டு வந்தார். உன்னை கர்த்தர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த மதுபான வெறியின் ஆவியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவு கொண்டு வந்தாலும் இன்னும் திரும்ப உள்ள கிடந்தா லோத்து குடும்பத்துக்கு வந்த அழிவு வந்துடக்கூடாது. அதனால தேவ சமூகத்தில் ஓடி வரணும். பார்த்துக்காங்க, ஜெபிக்கிறவர்கள் உங்களுக்கு கிடைத்த மதில். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, ஜெபிக்கிற ஒரு அப்பா உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு அது ஒரு மதில். ஜெபிக்கிற ஒரு அம்மா கிடைச்சா அது ஒரு மதில். ஜெபிக்கிற ஒரு மனைவி கிடைச்சா ஒரு மதில். ஜெபிக்கிற ஒரு கணவன் கிடைச்சா மதில். ஜெபிக்கிற ஒரு பிள்ளை கிடைச்சா நமக்கு மதில். அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மருமகன் கிடைச்சிட்டான்னு வச்சுக்காங்களே, அது பெரிய மதில். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெப வீரர்களை எழுப்பு ஆண்டவரேன்னு கேட்கணும். எங்க வீட்டில் எங்க குடும்பத்தில் ஜெபிக்கிறவங்களை எழுப்பு ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம தாங்கப்பா, விழிப்பிருந்து ஜெபிக்கும் வரம். நான் தூங்கினா எதிரி களை விதைப்பான். நான் தூங்கினா எதிரி ஜெபம் மறந்தா எதிரி
கிடைக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம. அல்லேலூயா, அல்லேலூயா. தாய்மாரெல்லாம் பென்ஷன் ஆயிட்டு அமைதியா வீட்டில் படுத்துடக்கூடாது. பென்ஷன் ஆனா ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணணும். தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விஜய் அண்ணனுக்கு இன்னைக்கு பென்ஷனும். தோத்திரம். ஜெபம் பண்ணு, ஆள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வயசான தாய்மாரெல்லாம் ஜெபம் பண்ணணும். நடுராத்திரியில் எழுப்பி ஜெபம் பண்ணணும். எங்க பேரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணணும். பெஞ்சமின் ஐயாவை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணணும். சார்ஜ் ஐயாவை பலப்படுத்தணும் ஜெபம் பண்ணணும். சபையில் உள்ள எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? அல்லேலூயா. இப்படி கையை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுங்க. நடு ராத்திரில ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க இப்படி பொருத்தனையோட ரெண்டு கையை உயர்த்தி ராத்திரில எனக்கு ஜெபம் பண்ணுவேன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் பாருங்க. ராத்திரில ஒரு சின்ன விழிப்பு வந்துட்டா எழும்பி ஒரு 5 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? 1.5 மணி நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணாண்டா. நடு ராத்திரில எழும்பி ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா போதும். 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் ஜெபத்தில் கண்ட கதையெல்லாம் விட்டுறக்கூடாது. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அவங்களுக்காக தோத்திரம், இவங்களுக்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், ரட்சிக்கப்படாதவங்களுக்காக தோத்திரம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. காலையில் 12 மணிக்கு முன்னாடி தோத்திரம் போட்டு பாருங்க பார்க்கலாம். 12 மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரேஷன் கடையில் முதல்ல போய் நின்று மண்ணெண்ணெய் வாங்கிறதுக்கு போய் நிற்போம் பார்த்தீங்களா? அதுக்கு சிலர்லாம் படுக பாட பார்க்கணும். சில பாட்டி மாறலாம். 1வது லைனில் ஒரு செருப்பு, 2வது லைனில் 2வது செருப்பு, 3வது லைனில் 3வது செருப்பு எல்லாம் வச்சுட்டு அங்கனே காவல் ஒரு மண்ணெண்ணெய் வாங்கிறதுக்கு, ஒரு ரேஷன் கடையில் போய் கியூவில் நிற்கிறதுக்கு. அதில் இந்த ஃப்ரீ சாரிக்கு போய் நிற்கிறது பெரிய பாடு. எங்கள் அம்மா ஒரு தடவை ஃப்ரீ சாரிக்கு போய் நின்னா. போட்டிருந்தது 1000 ரூபாய்க்கு சாரி. அங்கே ஃப்ரீ சாரி கிடச்சதில் கிழிச்சது இந்த சாரியை. 1000 ரூபாய்க்கு சாரியை கிழிச்சிட்டு வந்துட்டான். ஆமாம் தோத்திரம். அதனால அதுக்கெல்லாம் ராத்திரி முழிச்சிருந்து அங்கே காவல் நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க பயமா இருக்குல்ல? ஆதிகால ஜெபம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. நம்புறீங்களா? இழந்து போன ஜெபாவி வரணும்ல? இறந்து போன ஜெப கிருபை வரணும்ல? ராத்திரியில் ஜெபிக்கிற வரம் தார ஆண்டவரேன்னு கேளுங்க பார்க்கல. கரத்தை உயர்த்தி கேளுங்க. ராத்திரியில் ஜெபிக்கிற ஜெபம் தார ஆண்டவரே. ஜெபிக்கிற ஜெப ஆவிய ஊற்ற ஆண்டவரே. ஜெபிக்கிற வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த சபையில ஜெப வீரர்களை எழுப்புவீராக. இந்த சபையில ஜெபிக்கிற ஆவி உள்ளவர்களை எழுப்புவீராக. அல்லேலூயா. ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே ஜனம். ஆதி அன்பிழந்தே மிக வாடி தவித்திடுதே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அதிசயம் நடத்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள் அளித்திடுமே. வாரும் தேவா வான சேனைகளுடனே வந்து வர மருள். அல்லேலூயா. என் சகோதரனுக்கு நான் யாரோ? காவலாளியா? காக்கணும். உங்க சகோதரனுடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்பார். உங்க குடும்பத்தின் ரட்சிப்பை கர்த்தர் யார்கிட்ட கேட்பாரு? உங்கள்கிட்ட கேட்பாரு. உங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படலையா? விழுந்து அழுது ஜெபம் பண்ணி ரட்சிப்பு கேட்கணும். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் ரட்சிப்பார். யோசுவா எழுதியிருக்காரு பார்த்தீங்களா? 24 அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டார்மோ வென்றால். நான் நினைச்சேன் இதை 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கலாம்ல. யோசுவா 1 அதிகாரத்தில் எழுதியிருக்கலாம்ல. ஏன் 24வது அதிகாரத்தில் எழுதினாரு? 1 அதிகாரத்தில் அவர் மோசேட்ட இருந்து பட்டத்தை வாங்கும்போது, மோசேட்ட இருந்து அடுத்த தலைவனாக மாறும்போது அவனுடைய மனைவி ரட்சிக்கப்படலை, அவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. அவன் நடந்து வருகிற வழி, அவனுடைய சாட்சியின் ஜீவிதம், அவனுடைய நடக்கையின் ஜீவிதம் எல்லாத்தையும் பார்த்து வந்தாங்க. இப்போ அவன் சொல்றா, அந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள தேவர்களை சேவிப்பீர்களோ? இப்போ நான் சொல்றேன், நான் தேவனை சேவிப்பேன். நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நம்ம குடும்ப கர்த்தரை சேவிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி, தலையை உயர்த்தி, எங்க குடும்பத்தெல்லாம் ரட்சித்திருக்கப்பா, எங்க குடும்பத்தெல்லாம் சந்திச்சிருக்கப்பா, எங்க குடும்ப பாவத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உள்ளவங்க மதுபான கடைக்கு போக கூடாது, எங்க குடும்பத்தில் உள்ளவங்க விபச்சாரத்துக்கு போக கூடாது, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க விக்கிரக ஆராதனை செய்ய போகவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
தேவன் அவர்களை உங்கள் ஜெபக்கோட்டைக்குள்ளே கொண்டு வரணும். அந்த சாத்தானுக்கிட்ட சொல்லணும், நான் தாண்டா மதில், தொட முடியாது எங்கள் குடும்பத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்கள் மூடுகிறதற்கு முன்னாடி நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். நம்ம கண்கள் மூடுகிறதற்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும். உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் நடந்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் உன்னிடத்தில் ஓடி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் அதை செய்யணும். அல்லேலூயா. சந்தோஷமா கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்யணும். அதனால தான் புலம்பல்ல சொல்லியிருப்பார், நதி அளவா கண்ணீர் விடு, ராக்காலத்தில் ஓய்ந்துராத, புலம்பி அழுது ஜெபம் பண்ணு. நம்ம குடும்பத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வருவோம். அல்லேலூயா. அப்போ சாத்தானை பார்த்து சொல்லலாம், நானும் ஒரு மதில் தாண்டா, டேய் ஒன்னால எங்க குடும்பத்தை தொட முடியாது. அல்லேலூயா. லூக்கா 16வது அதிகாரத்தில் அந்த 19 வசனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு ஜெபம் எப்போ வந்தது தெரியுமா? ஆமாம், பாதாளத்துக்கு போன பிறகு தான் ஜெபம் வருது. பாதாளத்துக்கு போன பிறகு. உங்கள் ஜெபம் பாதாளத்துக்கு போன பிறகு வரக்கூடாது, இப்பமே வரணும். அல்லேலூயா. பாதாளத்துக்கு போன பிறகு அங்கேருந்து பயங்கர உபவாசம் போட்டு பிரார்த்தனை, உபவாச ஜெபம். ஆமாம், இங்கே உபவாச ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. நீங்கள்லாம் நல்லவங்க கேட்டிங்களா? நீங்கள்லாம் நல்லவங்க வந்திருக்கீங்களா? அன்னைக்கு முதல் நாள் 7 நாளும் வரணும்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்களேன். 7 நாளும் வரணும்னா, ஆமாம், இந்த புறப்பட்டு பைபிளை தூக்கின உடனே சித்தப்பா கல்யாணம் வரும், போகக்கூடாது, வரணும். ஆமாம் ஆமாம், என்ன நெருக்கம் இருந்தாலும் என்ன செய்யணும்? ஹலோ, முகத்தை பார்த்த உடனே தெரியுதே, தெரியாமல் வந்துட்டனோ? ஆமாம், இவரை கடைசியில் போட்டிருக்கலாம்ல. ஆமாம், வரணும்னா அக்கா மேல மேல ஐயா எல்லாரும் வரணும்னா எல்லா நாளும் வரணும். அல்லேலூயா. எல்லா நாளும் நீங்க மட்டும் வந்தா போதாது. உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 1:4. என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். நாளைக்கு வரும்போது உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காதுன்னா, ஹலோ, நாளைக்கு இருக்க இடம் இருக்காது, மேலே கிளை ஃபுல்லாயிட்டு, அதனால இருக்க இடம் இருக்காது. அதனால வேக வேகமா ஓடி வந்துடணும், முதல்ல வந்து சீட்டு பிடிக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? முதல்ல வந்து என்ன செய்யணும்? எக்கா ஒரு டீ குடிச்சிட்டு வாரக்கான்னு நின்ன சீட்டு கிடைக்காது, வர அவ்வளோதான் ஆப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேகமா பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்துடணும். யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எல்லாரையும் அக்கறைப்படுத்தினான யாக்கோபு. எல்லாம் அங்க கடை, நான் போறேன் இயேசுவை பார்க்கறதுக்கு, நான் போறேன் தேவனை பார்க்கறதுக்கு. யாப்போக்கு நதியை கடந்து வந்தான்னு எழுதியிருக்கல, அத மாதிரி ஓடி வந்துடணும். ஏன் ஓடி வரணும் அப்படின்னா, நீங்க மதில், நீங்க மட்டும் பாதுகாப்புல திறப்புல நிக்கலைன்னா நம்ம குடும்பம் அழிஞ்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன அப்படிப்பட்ட மதிலா மாற்ற ஆண்டவரே. எனக்கு ஜெபத்தை தாண்டி எங்கள் குடும்பத்தில் ஒரு சத்துரு வரக்கூடாது, ஜெபத்தை தாண்டி ஒரு போராட்டம் வரக்கூடாது, என் ஜெபத்தை தாண்டி ஒரு குடும்பத்தில் வியாதி வரக்கூடாது, ஜெபத்தை தாண்டி ஒரு சத்துரு எங்கள் வீடுகளில் வரவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு கேட்கார். உங்களுக்கு உங்கள் வீட்டில் வரப்போகிற எல்லா காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிக்கணும். அதை ஆண்டவர்கிட்ட உரிமையாக சொல்லணும். சும்மா ஆண்டவர்கிட்ட நின்று அன்புள்ள ஆண்டவரே, வானளாவ தெய்வமே, பூமி தாங்காத தெய்வமேலாம் பேசப்படாது. ஜெபத்தில் போய் நின்றுட்டு சொல்லணும், எனக்கு தெரியாமல் என் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கப்படாது. நீ 2 சொல்லணும்னே, நான் உண்மை நேசிக்கிறேன் இல்லை ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கோம்ல. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குதோ? 8 மணிக்கா சாருங்க ஆராதனை? 8:30 8:30 ஆராதனைக்கு 8 மணிக்கே ஓடி வாரோம்ல. கஞ்சி வைக்காமல், இறைச்சி வைக்காமல், பிரியாணி கூட்டெல்லாம் வைக்காமல் ஓடி வாரோம்ல. நான் சும்மாவா வரேன், எனக்கு ஒரு சேதமும் வரக்கூடாது. அல்லேலூயா. சிலர்லாம் மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி 9:30 அப்படி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கே அந்த 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 அங்கே அங்கே வந்துடுவோம். அவனுக்கு தெரியும், உங்கள் லேட்டெல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாண்டாம், தூக்கிட்டு ஒற்ற ஓட்டம் ஓடி வரணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் பிள்ளைய மட்டும் ஸ்கூலுக்கு ஒரு நாள் லேட்டாக விட்டீங்களா, ஏன் இங்கேயும் ஃபைன் போடணும்னா சார்? ஒரு நாள் லேட்டாக வந்தா ஃபைன். ஆமாம் ஆமாம், எவ்வளோ ரூபாயா? 50 ரூபாயா ஃபைன்? ஆராதனைக்கு லேட்டாக வந்ததுக்கு 50,000 ரூபா ஃபைன் போடாண்டாமா?
அல்லேலூயா. ஆமா, லேட்டா வந்தே என்னெல்லாம் நடந்துருது பத்தியலாம். தேசத்துல லேட்டா போனதுலயே கொஞ்சம் பேர் செத்து போயிட்டானே. ஆமா, ஆராதனைக்கு லேட்டா வந்தா அவ்வளவுதான். நான் மதில் தான். நான் யாரு சொல்லுங்களேன்? நான் யாரு? மதில் தான். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் என் குடும்பத்துக்கு வேலி, நான் தான் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. என்னை தொடாம சத்துரு தொட முடியாது. அல்லேலூயா. 51வது சங்கீதத்தில் கடைசி ஒரு மதில சொல்லி நான் முடிச்சிட்டோம். ஏசாயா சங்கீதம் 51:18 பாருங்க. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேம்னா என்ன அப்படின்னு புரியுங்க முதல்ல. எருசலேம்னா என்ன? சங்கீதம் 122:1 பாருங்க. 122 சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் அப்படின்னு அடுத்தது என்ன எழுதியிருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் என் கால்கள் நிற்கலாயிற்று தானே எழுதியிருக்கணும். ஆனா 2வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்களேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தாராம், எருசலேமில் வந்து நின்றாராம். அப்ப கர்த்தருடைய ஆலயம்னா என்ன? எருசலேம். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமின் மதிலை கட்டுவீராக. எதை கட்டுவீராக? எருசலேமின் மதிலை கட்டுவீராக. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாயிருந்ததில்லை. இப்ப நெகேமியா ஏன் துக்கமுகமாயிருக்கிறார்னா, எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அல்லேலூயா. எது இடிபட்டு கிடக்குது? எருசலேமின் அலங்கம். இன்றைக்கு அந்த எருசலேமின் அலங்கம் எது? அதுதான் கலுங்கடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை. இது அலங்கம் கட்டப்படணும். இப்ப ஆமேன் இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? சபைக்கு மேல பெற நல்ல பாயசம் உங்களுக்கு இல்ல, பாசம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, எருசலேமின் மதிலை கட்டணும். சபையின் மதில் என்ன செய்யணும்? கட்டணும். கட்டணும். சபையில மதில் கட்டப்படணும். சபையில ஒரு மதில் கூட வேலி பிடுங்கப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏசாயா 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் அதை வேலி அடைத்து, ஆண்டவர் அதை என்ன செய்வாராம்? வேலி அடைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேலியா நிக்கணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சர்ச்சை கட்டும் போது கொஞ்சம் பேர் பிரச்சனை பண்ண வந்துட்டான். அவ்வளவுதான். அந்த சபையில் உள்ள எல்லாரும் சுத்தி நின்னாங்க. எங்களை சுட்டு கொண்டுட்டு நீங்க போ அப்படின்னு சொன்னாங்க. அவன் போலீஸ்காரன் எல்லாம் பந்தயத்து இப்படி கிடக்கானு கோயிலுக்காக வெறித்தனமா கிடக்கானு நினைச்சானு. கிருபை, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் சபை கட்டப்படணும். அல்லேலூயா. சபை கட்டுறதுன்னா பெரிய கட்டடமா கட்டுனா இல்லை, சபை இல்லை. சபைன்னா என்னன்னா, நீங்க ஒரு 1000 பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும். ரட்சிப்புக்குள்ள அநேக ஆயிரங்களை நடத்தணும். அது கர்த்தருக்குள்ள கட்டப்படுகிற சபை. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனசுல இப்படி கை வச்சு கேளுங்க. முதல்ல நான் பரலோகத்துக்கு போவேனான்னு கேளுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, எனக்கு டைம் முடிய போகுது, கேட்டீங்களா? ஆமா, நான் பரலோகத்துக்கு போவேனான்னு பார்க்கணும். நான் போனாதான் முன்னேறு போற வழியா இருந்து போகும். ஆமா, சபைக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஒட்டகம் போன மாதிரி போகக்கூடாது. பைபிளில் அது ரொம்ப தாறுமாறாக எழுதியிருக்கும் பாருங்க. நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகம், அதுக்கு பிறகு நீ காட்டு கழுதன்னெல்லாம் எழுதியிருக்கும். அப்படியெல்லாம் போகக்கூடாது. சபைக்கு வார நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது நம்ம நடையை காத்துக்கொள்ளணும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசி பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற நமக்கு நடை ரொம்ப ஒழுங்காக இருக்கணும். சபைக்கும் போய்கிட்டு உள்ள இடத்துலையும் போய்கிட்டு அங்கே வேண்டிட்டு இந்த வெத்திலையை தின்ன, அதை தின்னை, பார்க்க தின்ன, போயிலையை தின்னை, அவள்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினேன், இவள்கிட்ட ஏமாத்தினேன், அவளுக்கு வட்டி கொடுத்தேன், இவளுக்கு வஞ்சகம் பண்ணினேன், அவளை துன்மார்க்கமா, இந்த வேலை ஒன்றுமே இருக்கக்கூடாது. சபைக்கு வந்தால் வேறுபாடு தெரியணும். அல்லேலூயா. சபைக்கு வந்த உங்க ஜீவிதம் தெரியணும். நீங்க உடுத்திருக்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இது தேவ பிள்ளையான்னு தெரியணும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கடைசி முடிய போது பத்திலாம், அதனால அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போயிடுறேன். என்ன? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய சாட்சியான நடக்க அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரும், அநேகர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும். அதனால சொல்றேன், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எருசலேமின் மதிலை கட்டணும்.
நெகேமியா புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் கடைசி வசனம் வாசிருங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணலாம். நெகேமியா 10வது அதிகாரம் கடைசி வசனம். பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டார்கள். தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தாங்களாம்? பராமரிப்போம்னு திட்டம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை பராமரிப்பில் உங்க பணம் ஏதாவது உண்டா? இல்ல இந்த சபையில் ஒரு செங்கலாவது உங்க பேரை சொல்லுமா? இந்த சபையில் உள்ள ஒரு ஒயிட் அடிக்கிற பெயிண்ட்ல 5 ரூபா உங்க பணம் உண்டா? உண்டா? சும்மா வந்து இப்படி வீசிட்டு போகக்கூடாது. ஆமா, இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க உழைப்பு இருக்கணும், உங்க பணம் இருக்கணும், நீங்க தேவனுக்கு செய்கிறதற்கு இருக்கணும். தேவனுடைய ஆலயம் காக்கப்படணும். அல்லேலூயா. எருசலேமின் மதிலை கட்டுவீராக, எருசலேமின் மதிலை கட்டுவீராக. ஆண்டவர் மதிலை கட்டுவார். இதற்கு தான் ஆண்டவர் சொல்றார். மீகாவில் அந்த 7வது அதிகாரம் 11 கர்த்தர் சொல்லுகிறார், மதிலை எடுப்பித்து கட்டும் நாள் வருகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையின் மதில்களை எடுத்து கட்டுவார் கர்த்தர். இந்த மதிலை கட்டுவார். உங்க குடும்பத்தை ரட்சிப்பு மதிலை கட்டி கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை அக்கினி மதிலை கட்டி கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை அக்கினி மதிலோட நிறுத்த மாட்டார், உங்களையே திறப்பில் நிற்கிற மதிலாய் மாற்றுவார். மட்டுமல்ல, அவர் இந்த எருசலேமை இந்த தேசத்திற்கு மதிலாய் கட்டுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒலிமுக வாசல்னு ஒன்று இருக்கும் பார்த்துக்காங்க. யாராவது அடிச்சா ஓடி வந்து உள்ள வந்து விழுந்துருவாங்க. அத மாதிரி இந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் அடைக்கலம் புகிற இடமாய் இந்த சபை மாற்றப்படணும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, எங்க சபை இந்த நாகர்கோயிலுக்கு ஒரு அடைக்கல பட்டணமா மாறணும், ஒரு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பின் பட்டணமாய் மாறணும். அப்படி எடுப்பித்து கட்டுகிற நாள் வருகிறது. முடிஞ்ச முழங்கால் படி இருக்க பார்க்கலாம். முழங்கால் படி இருக்க. கர்த்தர் உங்களை பதிலாய் கர்த்தர் மாற்றுவார். உங்களை தொட முடியாது. சங்கி ஏசாயா 41 சொல்லுகிறார், இனி நீ ஒரு மதிலாய் மாற்றப்பட போகிறாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கர்த்தர் உங்களை மதிலாய் மாற்றுவார். நீங்க கர்த்தருக்கு மதிலாய் எழும்பி நிப்பீங்க பார்த்துக்காங்க. உங்களை சத்துரு தொட முடியாது. முழங்கால் படிட்டு ஆண்டு விட்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களை ஒரு மதிலாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே. திரும்ப ஒரு தடவை கூட கையை தட்டி, ஒரு 2 நிமிஷம் எனக்கு முன்னாடி இருக்குது, கையை தட்டி, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. கையை தட்டி, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. என்னை மறவா இயேசு உந்தன் தயவால், என்னை மறவா இயேசு என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வரைந்தனக்காய் அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. நல்ல கையை தட்டி, அக்கினியின் மதிலாக அன்பரே என்னையும் காத்திடுமே. நல்ல வேகமா கையை தட்டி. பாதுகாப்பின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம நடத்துவார். 2 கரத்தை உயர்த்தி இந்த நல்ல கர்த்தர் தந்த நல்ல ஏஜி சபைக்காக
இந்த மிஸ்பா ஏஜி சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சார்ந்த தேவ மனிதர்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சபையினுடைய எல்லா குடும்பங்கள், தூரங்கள்ல வெளிநாடுகளில் இருக்கிற எல்லா குடும்பங்கள், எங்க வேலை செய்தாலும் எங்க இருந்தாலும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இந்த விசேஷ கூட்டத்தை நடத்துவதற்கு, இந்த விசேஷ கூட்டத்தை ஒலிபரப்பு செய்வதற்கு உதவி செய்த அந்த ஹோலி லேண்ட் டிவி அவர்களுடைய ஊழியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல வேலை பார்க்கிற அன்பான எல்லாரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி கிருப 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 கிருப. வரப்போகிற நாட்களிலும் தேவ வார்த்தையை சொல்ல போகிற எல்லா தேவ மனிதர்களை பயன்படுத்தும்படி கர்த்தர் கிருபை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.